உங்களை தான் கேட்குறேன், படிச்சிட்டிங்களா? எழுதலாமா டெஸ்ட்டு? ஏம்மா படிக்கலையா? படிக்காதவங்களா எழுதுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ மேம். எஸ் கம் இன். மிஸ் முகிலண்ணா பிரின்சிபல் சார் அழைச்சாங்க. போமா. Excuse me sir, may I come in? Yes, come in. பாப்பா என்ன கிளாஸ் முன்னாடி ஏன் நின்றுட்டு இருந்தீங்க? மிஸ் டெஸ்ட் கொடுத்தாங்க, யாருமே படிக்கல, அதனால நின்று கொடுத்தா மிஸ் அடிப்பாங்க. ஓ, அடிப்பான்னு பயப்படுறீங்களா? Good morning sir. Welcome to our class. ஏன் எல்லாம் நிக்கிறீங்க? Sit down. Sit down. பின்னாடி உட்காருங்க. சார் போய் உட்காருங்க சொல்றேன். இந்த பீரியட் வந்து 1 hour. இப்போ நான் உங்களுக்கு 50 நிமிஷம் டைம் தரேன். உங்களுக்கு பாட தெரிஞ்சவங்க பாடலாம், டான்ஸ் பண்ண தெரிஞ்சவங்க டான்ஸ் பண்ணலாம், நல்ல கவிதை சொல்ல தெரிஞ்சவங்க கவிதை சொல்லலாம். உங்களுக்கு என்னென்ன பண்ண தெரியுமோ பண்ணுங்க. ஓகேயா? ஓகே. எஸ். தம்பி ரமேஷ் இங்கே வா. வா, நீ என்ன பண்ண போற? சார் நான் வந்து நல்லா படிப்பேன் சார். எனக்கு விவசாயம்னா ரொம்ப பிடிக்கும் சார். சார் நான் சொல்றேன். சரி சொல்லு. இந்தியா விவசாய நாடுன்னு சொல்றாங்க. ஆனா படிச்சவங்க யாருமே விவசாயம் பண்றதில்ல. ஆனா நான் படிச்சு விவசாயம் பண்ண போறேன். வெரி குட், வெரி குட். நல்ல நல்ல வாழ்த்துக்கள். அடுத்து யார் என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறீங்க? தர்ஷிகா. நான் சகாயம் போல ஒரு நேர்மையான ஐஏஎஸ் ஆக விரும்புகிறேன். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். போயிருக்காங்க. அடுத்து யாரு? லோகேஷ். வா 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 வா. என்ன பண்ண போற? நான் மிகப்பெரிய சிலம்பாட்ட கலைஞனாகி எல்லாருக்கும் சிலம்பம் கற்றுக் கொடுக்க போறேன். ஒளிப்படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களிப்படைத்த மொழியினாய் வா வா வா, சந்தமிழ் நடனம் பொதுநிலே எங்கள் தேன் வந்து பாயது காதலிலே, உங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறப்பு மூச்சினிலே வேதம் நிறைந்த. நான் வந்து பெரிய நீச்சல் பயிற்சியாளர் வர ஆசைப்படுறேன். நல்லா மேடைக்கிலே தண்ணி அடிச்சுன்னா கையை வந்து இப்படி இப்படி பண்ணணும். அப்போ நல்லா போர்டு மாதிரி எல்லாம் மூவ் ஆகிடும். சரி, இங்கே பாரு, நீங்கள் உங்களுக்கு கொடுத்த 50 நிமிஷம் முடிஞ்சு எல்லாரையும் வச்சுட்டு அப்படியே வச்சுட்டு உங்கள் மிஸ்ஸு கொடுத்த அந்த டெஸ்ட்டு என்னது இன்னைக்கு அதை நீங்கள் பார்க்குறீங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. சரி சரி, பார்த்தாச்சா? பார்த்துட்டீங்களா? அப்படியே உங்கள் டெஸ்ட் நோட் எடுங்க. எடுங்க. அந்த நோட்டை பாருங்க. வேலை சரியா இருக்காமா? இப்போ நல்லா இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னீங்க? ஒருத்தர் நல்லா படிக்கல, தப்பா எழுதுறா, தவறா எழுதுறான்னு சொன்னீங்கல்ல. இப்போ எல்லாம் எப்படி எழுதுனாங்க? ஒரு மாணவன் அவனுக்கு உள்ள இருக்கிற ஆட்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நாம தான் வந்து ஒத்துழைக்கணும். இப்போ அவனுக்கு 50 நிமிஷம் டைம் கொடுத்து பாடுறா, எழுதுறா, ஓவியம் போடுறா அப்படின்னு சொன்ன போது என்னாச்சு? அவனுக்குள்ளே இருக்கிற மறைந்து கிடந்த ஆட்கள்லாம் வெளியே வந்து இப்போ அவன் மனசுலையும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணிட்டான்? எல்லாம் அவங்கள்ட்ட படித்து எல்லாம் சரியாக எழுதியிருக்கிறான். இதுக்கு அவன் நல்லா படிக்கலை, ஒருத்தன் பாடத்தில் ஃபெயில் ஆகிறான் அப்படிங்கிறதுக்கு
மாணவன் மட்டும் காரணம் கிடையாது, நாமளும் தான். நாமளும் அவனை ஆசிரியர் மாணவன் அப்படிங்கிற பாகுபாடே இல்லாமல் கொஞ்சம் இறங்கி பழகிட்டான்னா அவனுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஆற்றல், அளப்பரிய ஆற்றல் வெளிவரும். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு அவன் வரும். இப்போ அவன் கல்வியில் மட்டும் கிடையாது, எல்லா விதத்திலையும் நம்ம மேற்கோள் காட்டி முன்னுக்கு வருவதற்கு என்னுடைய ஆசிரியர் எனக்கு உதவி செஞ்சார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாம் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். என்னவா சொல்கிற புரியுதா? தம்பிகளா, நீங்கள்லாம் வாழ்க்கையில் மென்மேலும் வளரணும், நல்ல மாணவர்களா வாழ்க்கையில் வெற்றி அடையன்னு சொல்லி உங்களை எல்லாம் வாழ்த்துறேன். வாழ்த்துக்கள். ஒரு பையன் நல்லா படிக்கலை, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறான் அப்படின்னா அதுக்கு அந்த பையன் மட்டுமே காரணம் இல்லை, அதில் டீச்சர்ஸுக்கும் முக்கிய பங்கு இருக்குது. இதனால் நாங்கள் டீச்சர்ஸை தாக்கி பேசலை, பசங்களோட க்ளோஸாக பழகுங்க. நல்ல ஒரு டீச்சராக இல்லை, நல்ல ஒரு ஃப்ரெண்டாக அப்படி பழகி பாருங்கள். அவன் எக்ஸாமில் மட்டும் இல்லை, லைஃப்லேயே ஜெயிப்பான். அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் எங்களுக்கு அனுபவம் இல்லைங்க. அதிகப்படியான மாணவர்களோட கருத்து வேண்டுகோள் இதுதான், மாறுங்க.